So welcome back friends. So போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு GoPro கேமரா மூலமாக நான் எப்படி மோஷன் லேப்ஸ் க்ரியேட் பண்ணுவேன், அதை வெட்டிங்கில் எந்த விதமாலாம் பயன்படுத்துவேங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே வீடியோவில் ஒரு Ronin S Gimbal பயன்படுத்தி எப்படி மோஷன் லேப்ஸ் க்ரியேட் பண்ணுவேங்கிறதையும் கூடிய விரைவில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு Ronin S Gimbal ப்ளஸ் DSLR அல்லது ஒரு மிரர்லெஸ் கேமரா பயன்படுத்தி எப்படி ஒரு மோஷன் லேப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வெட்டிங் ஈவெண்ட்டில் இருக்கோம். இப்போ நம்ம மோஷன் லேப்ஸ் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம கையில் இருக்கிறது ஒரு Ronin S Gimbal ப்ளஸ் Sony Alpha 6300 செமி ப்ரொஃபஷனல் க்ராப் சென்சர் கேமரா. எஸ், இது ஒரு க்ராப் சென்சர் தான், ஃபுல் ஃப்ரேம் கிடையாது. பட் இந்த க்ராப் சென்சர்லேயும் நம்ம நல்ல ஒரு டைம் லேப்ஸ் அல்லது மோஷன் லேப் எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் ஒரு மோஷன் லேப் சம்மந்தப்பட்டது. ஓகே, இப்போ மோஷன் லேப்ஸ் அப்படின்னோடனே நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா, வே பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ வே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது கேமரா எந்த பக்கம் பார்த்த மாதிரி ஆரம்பிக்கிறோம், அப்புறம் கேமரா எந்த பக்கம் பார்த்த மாதிரி முடிக்கிறோம். இதுதான் வே பாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ விஷயம் என்னென்னா, எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறோம், இதுதான். வெட்டிங் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே தெரியும், ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது கவர் பண்ணும்போது சென்டரில் இருக்க போகிறது மாப்பிள்ளையும் பொண்ணும், அண்ட் அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு சைடும் வருவாங்க போவாங்க. இப்போ ஒரு 40 நிமிஷம் நான் டைம் லேப்ஸ் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னால் பெரும்பாலான க்ரௌடை நிச்சயம் கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ரிசப்ஷன் ஈவெண்ட்டில் ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறப்ப எனக்கு வேண்டியது விஷயங்கள் பதிவாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறதுனா மேக்ஸிமம் ஒரு 40 to 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது போதுமானது. ரொம்ப பெரிய ஈவெண்ட் அப்படின்னா கூட ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். நான் யூஸ்வலாக 2 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வைப்பேன். மேக்ஸிமம் 900 to 1000 இதை தாண்டதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அண்ட் அதுவும் 900 to 1000 ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ஒரு 30 செகண்ட் இல்லை 15 செகண்டுக்கான மோஷன் லேப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிச்சயம் போதுமானதாக இருக்கும். இந்த மோஷன் லேப்ஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், க்ரௌட் கண்டினியூஸாக ஏறி இறங்குறாங்களாங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா இது ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரௌடு கண்டினியூஸாக இருக்கும்போது வச்சா நமக்கு வர மோஷன் லேப்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போது இந்த பிஹைண்ட் த சீன் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஒரு மோஷன் லேப்ஸ் ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு எனக்கு திருப்தி இல்லாதனால வேறு ஒரு இடத்துக்கு போய் மறுபடியும் செட் பண்ணுறேன். அண்ட் அந்த மோஷன் லேப்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு. இதில் நோட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், கேமரா ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட் பேன் மட்டும் ஆகலை, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் கேமரா அப்டில்ட் ஆகுது, அதாவது அப்வர்ட்ஸ் ப்ளஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நான் இது வெறுமனே லெஃப்ட் டு ரைட் மட்டும் நான் பண்ணியிருந்தால் செகண்ட் ஹாஃபில் வர டைம் லேப்ஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கும். அண்ட் மாப்பிள்ளை பொண்ணுக்கு லெஃப்ட் சைடு நிற்கிற எல்லாரோட தலையும் கட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ஃபெயிலியர் மோஷன் லேப்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 ஃபுட்டேஜஸில் நமக்கு வேண்டிய விஷயங்கள் ப்ராப்பராக பதிவாக இருக்குமா, இல்லை அதில் ஏதாவது சொதப்பல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த மோஷன் லேப்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாயிண்ட் 2ல் வச்சு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் 2 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். நான் ஸோ ஒரு டெஸ்டிங்கும் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இப்படி அப்படியே நம்ம இன்னொரு மோஷன் லேப்ஸ் நடந்த ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அங்கே இருக்கிற பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு நிமிஷம் நான் வீடியோ ஸ்டாப் பண்ண விரும்புகிறேன். என்ன ரீசன்னா, நம்ம மோஷன் லேப் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேமரா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது வெளியாட்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம், கேமரா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு அவங்க நினைக்கலாம். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி மோஷன் லேப்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் ஏறின ஒருத்தர் இறங்கினதுக்கப்புறம் கிம்பிளை எடுத்து ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்துட்டாரு. பாருங்கள் எங்கேயோ எடுத்துகிட்ருக்கு, நான் தான் பார்த்தேன், நீங்கள் பார்க்கல போல் அப்படிங்கிற மாதிரி அவர் உதவுறதா நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணார். ஸோ அதனால்
இந்த மாதிரி மோஷன் லேப் செட் பண்ணும்போது ஒன்றும் ஒரு அசிஸ்டண்ட் இருந்தால் அசிஸ்டண்ட்டோட ஒரு வேலையாக இந்த கிம்பலை பார்த்துக்கிற வேலையை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோகிராஃபர் கிட்ட பார்த்துக்க சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மோஷன் லேப்ஸில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ராவில் எடுத்திருக்கேன். அண்ட் ராவில் எடுத்தது லைட் ரூமில் எனக்கு கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸ் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த மாதிரி மோஷன் லேப்ஸ் எடுக்கும்போது எல்லா ஃபோட்டோஸும் ராவில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ராவில் எடுக்கிற ஃபைல் சைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கிறதோட ஃபைல் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு ஹை அண்ட் சிஸ்டம் இல்லாமல் ஒரு மீடியம் கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். இங்கே நான் ஒரு 2019 வெர்ஷன் மேக் யூஸ் பண்ணுறனால எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடுது. பட் யூஸ்வலாக நான் எப்போவுமே ராவில் தான் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. மோஷன் லேப்ஸ் எடுக்கும்போது நான் ஜேபெக்கில் தான் எடுப்பேன். இது போன்ற மோஷன் லேப்ஸ்க்கு ராவில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் டிஃபிகல்ட்டான லைட்டிங் கண்டிஷன் இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு லைட்டிங் கண்டிஷனாக இருக்குன்னா நான் ராவில் எடுத்து வேண்டிய அளவு ப்ராசஸ் பண்ணிக்குவேன். அதர்வைஸ் ஜேபெக் மோர் தென் எனஃப். அதுவும் இப்போ வர க்ராப் சென்சர்லாம் ரொம்ப நல்லாவே குவாலிட்டியான பிக்சர்ஸ் எடுக்குது. ஸோ ஜேபெக் போதுமானது. சில இடங்களில் நம்ம ராவில் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம், சில இடங்களில் ராவில் தான் கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிற சினாரியோஸ் இருக்குது. இந்த விஷயத்துக்கு ஜேபெக் ஃபோட்டோஸ் போதுமானது. ஓகே, இப்போ நான் ராவில் தான் எடுத்திருக்கேன் அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணியும் முடிச்சிட்டேன். ஸோ இதோட பிஃபோர் ஆஃப்டர் கம்பேரிஷன் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. பிளாக்ஸ் அண்ட் ஷேடோஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் ஓவர் எக்ஸ்போஷர் ஆன மாதிரி தான் இருக்குது. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நான் இதை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போஷர் தாராளமாக கொஞ்சம் குறைக்கலாம். ஆர் நிச்சயம் நான் பிளாக்ஸ் கூட இன்னுமே கொஞ்சம் ஏற்றலாம். பட் விஷயம் அது இல்லை. இவங்க கூட நிறையா பீப்புள் ஸ்டேஜ் இடுறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. அவங்களோட ஸ்கின் டோன்ஸும் எனக்கு முக்கியம். ஸோ இதில் ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை தான் நான் இந்த எடிட்டிங்கில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பிளாக்ஸ், ஸோ டார்க் ஸ்கின்ஸ் இன்னும் பெட்டராக தெரியறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் வுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, அதோட ஆக்சுவல் ஒரிஜினல் கலர். பட் மறுபடியும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது நமக்கு என்றைக்குமே சப்ஜெக்ட் தான் ப்ரைமரியை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் செகண்ட்ரி, டெர்ஷரி அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு சப்ஜெக்ட் தான் பிரதானம் அப்படிங்கிறனால சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் ஒரு ஃபோட்டோ நான் ஒர்க் பண்ணதோட செட்டிங்ஸ் காப்பி பண்ணி அப்படியே மற்ற எல்லா ஃபோட்டோஸ்க்கு பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸையும் ஓவரால் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது ஒரு ஹை அண்ட் மேக் சிஸ்டம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக எனக்கு எக்ஸ்போர்ட்டும் ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறம் நான் அதை ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணுறேன். ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆகி கொடுக்குறீங்க. மறக்காமல் இந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இமேஜ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே கிளிப்பாக வந்துடும். ஸோ டைம் லேப்ஸ் நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இமேஜை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் சீக்வன்ஸை மார்க் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஃபோட்டோட ஆக்சுவல் ரெசல்யூஷன் என்னங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு 6K ரெசல்யூஷனில் இருக்குது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சோனி A6300 ஒரு 6K சென்சர் கேமரா. 6K சென்சரை டவுன் ஸ்கேல் பண்ணி 4Kவாக கொடுக்குறாங்க. அதனால தான் அது ஒரு மிகச்சிறந்த க்ராப் சென்சர் கேமரான்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போது அதெல்லாம் விட்டுட்ட மறுபடியும் இந்த வீடியோக்கே வரேன். இப்போது இது 6K ஃபுட்டேஜ் அப்படிங்கிறனால உங்களால் ப்ளே பண்ண முடியும். ப்ளே அப்படிங்கிறதுனா ஒரு ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி எடிட்டிங்கில் உங்களால் நிறைய விளையாட முடியும். 5D Mark 3 அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8K வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஏரியாஸ் நிறையா இருக்கும். இதில் கட்டாயம் ப்ளே பண்ணவும் இல்லை, பட் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இதை நம்ம எப்படி பண்ணுவோங்கிறது தெரியாது. அவங்களோட தாட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா இந்த கேமரா எப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த அளவுக்கு ப்ரிசைஸாக ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிளைண்ட்டை யோசிக்க வைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரெண்டரிங் பண்ணுறீங்க அண்ட் அதுக்கப்புறம் ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு வேண்டிய கலர் கிரேடிங் ஒர்க்ஸ் ஆர் மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஆர் இது உங்களுக்கு வேண்டிய மாண்டேஜ்லேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். டைமிங் கூட நமக்கு ஒருவேளை 20 செகண்ட் வந்திருக்கு அப்படின்னாலும் அது 15 செகண்டாவோ இல்லை ஒரு 5 செகண்டாவோ நம்ம டைம் ரீஃப்ரேம் பண்ணுறது மூலமாக வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த விஷயம் இப்படி ஒரு மோஷன் லேப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான். அண்ட் அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் அனைவரையும் மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.